ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க இன்றைக்கி நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம். பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் ஒன்று கொடுக்க போகிறோம். அது என்னென்னு பார்ப்போம். வாங்க பாருங்கள் விவர்ஸ், எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். செவந்திக்கெல்லாம் நிறைய தளிர் விட்டுட்டாங்க. இந்த செவந்திக்கெல்லாம் விவர்ஸ், இந்த முனையில் மட்டும் குட்டி குட்டியாக மாப்பூச்சி வரும். இது என்ன செஞ்சுருங்க, அப்படி எடுத்து நசுக்கி விட்ருங்க. விட்டிங்கன்னா தான் அடுத்தாப்ப இதுலேருந்து நிறைய இதாக வரும். நமக்கு இல்லை, இருந்தாலும் நான் அதை ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். அது மாதிரி பூசணியிலையுமே பூ வரப்போகிறாங்க. இந்த பாருங்கள், குட்டி குட்டியாக தெரிஞ்சு பாருங்கள், பூ வரப்போகுது. இது அப்படியே வீசி மரத்து மேலே ஏறி மேலே வரைக்கும் போயிட்டாங்க. எங்கே போய் காய்க்க போகிறாங்கன்னு தெரில. இது வெள்ளை பூசணியா சிகப்பு மஞ்சள் பூசணியான்னு தெரில, சிறப்பாக வருது. அதேமாதிரி எங்களுக்கு தண்ணி பழம் நட்டோம்ல நம்ம, அதுவும் பாருங்கள் நல்லா எவ்வளோ சூப்பராக கொடி வீசிட்டாங்க பாருங்கள். இந்த கம்பை ஊனி வச்சுருந்தேன், கம்பில் நேற்று அணில் வந்து இது பண்ணி விட்டாங்க. இதில் தான் அப்படியே கொடி வீசிட்டேன்னு விட்டுருந்தேன். நான் என்ன செய்யணும், கட்டி வைக்கணும். இந்த சைடு பிராஞ்ச் வேறு விட்டுட்டு வராங்க பாருங்கள். இதில் வந்துன்னா சைடு பிராஞ்ச் வந்து அடுத்த பூ வரும். பூ வந்துச்சுன்னா நம்மளே பாலினேஷனும் பண்ணி விட்டுறலாம். காய் அப்படி தரையிலே இருந்தேன்னா நல்லா சிறப்பாக வந்துடும். வாங்க என்ன ஃபெர்டிலைசர்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் விவர்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி செடி இப்படி பூக்குறது என்ன செய்யுங்க, டெய்லி இப்படி வந்து ஒரு 3 நாளைக்கு லைட்டாக அப்படி ஆட்டி விடுங்க செடியை. ஆட்டும் போது என்ன செஞ்சிடும், அப்படியே பாலினேஷன் ஆயிரும். தக்காளி செடி ஏற்கனவே காற்றுக்கு ஆடுது, ஆனால் நம்மளும் இப்படி லைட்டாக பண்ணி விட்டோம்னா சரி, அதை ஆடும் போது அப்படியே பாலினேஷன் ஆயிரும், காயாயிரும். வேறு ஒன்றும் இல்லை விவர்ஸ், நான் 2 நாளாக என்ன செஞ்சுருக்கேன், கடலை புண்ணாக்கையும் கடுகு புண்ணாக்கையும் என்ன செஞ்சுருக்கேன், நல்லா ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா எப்படி ஊறி இதாகிடுச்சுன்னு பாருங்க. கொஞ்சம் நம்ம தேவைக்கு இதை என்ன செஞ்சோன்னா கொஞ்சோடு அப்படி ஊற்றிட்டு நம்ம செடிகளுக்கு கொடுத்து விட்ற வேண்டியதான். இதை கொடுக்கும்போது எல்லா பூவுமே என்ன செய்யும், நல்லா காயாயிரும். ஏற்கனவே செடி கல்ல தண்ணி விட்டாச்சு, அதனால் சும்மா கொஞ்சம் பேருக்கு மட்டும் எடுத்து ஊற்றி விட்டோன்னா சரி போதும். செடிக்கு நல்ல உரமாக இருக்கும். எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வரும், நல்ல காய்கள்லாம் திரட்சியாக வரும். இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து இயற்கை உரம், கடுகு புண்ணாக்கு அண்ட் கடலை புண்ணாக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ போடணும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதீங்க, முன்னாடி போய் பாருங்கள். இதைத்தான் விவர்ஸ் எல்லா செடிகளுக்குமே இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன், கொடுத்து விட போகிறேன். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா சூப்பராக நிற்கிது பாருங்கள். அடுத்தாப்புல இந்த இது கல்வாழை திருப்பி பூக்க போகுது. இந்த பப்பாளி கண்ணுக்கு, இந்த பூக்கள் செடி நித்தியமல்லிக்கு பாருங்கள், இதுக்கும் நல்லா என்ன செய்ய போகிறேன், இதைத்தான் கொடுத்து விட போகிறேன். இதை கொடுக்கும்போது நிறைய பூக்கள் வைப்பாங்க. கீழே இருக்குது பாருங்கள் பாவக்காய் கொடியெல்லாம், அதுக்குமே எல்லாத்துக்குமே என்ன செய்ய போகிறேன், இதைத்தான் கொடுத்து விட போகிறேன். பாவக்காயை பிடுங்கி போடுவோன்னு பார்க்கேன், அது என்னென்னு பார்த்தா திருப்பி காய் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. சரி இருக்கட்டும்னு விட்டுட்டேன் நான். எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டுருக்கு. அங்கே ஒரு மாதுளங்கன்று ஊனம்ல, அதையும் பாருங்கள் பஸ் நல்லா வந்துருச்சு பாருங்கள். நான் உயரமாக வரணும். என்ன மாதுளங்கன்று வந்து காய் வந்தாலுமே நமக்கு பறிக்க முடியாதுன்னு நினைக்கேன். ஏன்னா எங்கள் அணிலாறு தான் நிறைய அலையிறாங்க, அவங்கள சொல்லவும் முடியாது நம்ம. அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க, சாப்பிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி மாதுளங்கன்று ஒன்று வச்சதில் என்ன செஞ்சிட்டேன், அதில் ஃபுல்லுமேவும் பழம் வந்துச்சு. ஒரு 7-8 பழம், ஒரு பழம் தான் நான் பறித்தேன். அதனால் அந்த பழத்தை ஃபுல்லும் அவங்க தான் சாப்பிட்டு போனாங்க. கொஞ்சம் பூக்களும் அறுவடை இருக்குது, அதையும் கொஞ்சம் எடுத்துருவோம். இந்த ரோஜா பூக்கும் அதான் கொஞ்சம் கொடுத்து விட போகிறேன். கொடுக்கும்போது நிறைய மொட்டுக்கள் வரும். மொட்டை எல்லாமே நல்லா சூப்பராக பரும்பொரு மொட்டாக வரும். எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்கள். நான் எல்லாத்துலேயுமே இன்னும் மொட்டு வைக்க ஆரம்பிக்கும். இது இப்போ கொடுத்தோம்னா சரி நல்ல பெரிய மொட்டுக்களாக வரும். அதுமாதிரி இந்த மிளகா நாற்றுலையுமே பூ எல்லாமே என்ன செய்யும், உதிராமல் காயாகவே மாறிடும். கடலை புண்ணாக்கு, கடுகு புண்ணாக்கு கரைசல் கொடுக்கும்போது எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி.
எவ்வளோ சூப்பராக பஞ்சு பஞ்சாக இருக்கும் பாருங்கள், பூ எல்லாம் மல்லிகைப்பூ. இங்கே பாருங்கள். தேங்க்யூ.